வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் கூட்டணிக்கு வராவிட்டால் அதிமுக கதை முடிந்துவிடும். 3வது இடம் எடப்பாடி பதவிக்கும் ஆபத்து. நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதே நல்லது. இபிஎஸ்க்கு அறிவுரை கூடும் மூத்த தலைவர்கள். அதிமுக தவேக கூட்டணி ஏற்படுமா? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைப்பதற்கோ தீவிரமாக தயாராகி வரும் இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. நடிகர் விஜய் கூட்டணியில் சேராவிட்டால் அதிமுகவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கடுமையான அறிவுரைகளை வழங்கி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சு எழுந்துள்ளது. சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்ட அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தோல்விக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்ற உணர்வு அதிமுக தலைவர்கள் மத்தியில் மேலோங்கியது. தவேக தனியாக போட்டியிடும் பட்சத்தில் அல்லது காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடும் பட்சத்தில் நடிகர் விஜயின் மாபெரும் மக்கள் ஆதரவு, குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்குகளை பிரிக்கும் என அச்சப்படுகிறது. இதன் காரணமாக அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் அபாயம் இருப்பதாக மூத்த தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதிமுக தொடர்ந்து தேர்தலில் தோல்வியடைந்தால் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கட்சிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்பும் என்ற சூழல் உருவாகும் என்றும் அவரது பதவிக்கு பின்னடைவு ஏற்படலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த ஒரே வழி நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதே என்று மூத்த தலைவர்கள் சிலர் இபிஎஸ்க்கு அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நடிகர் விஜயின் மாஸ் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் இணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். இல்லையில் அதிமுக கதை முடிந்துவிடும். 2026 தேர்தலில் ஒருவேளை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நடிகர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதை கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லது என்றும், நடிகர் விஜயை எதிர்ப்பதை விட அவரை அரவணைத்து செல்வதை இப்போதைய புத்திசாலித்தனம் என்றும் கட்சிக்குள் பேச்சு அடிபடுவதாக தெரிகிறது. அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் மற்றும் தவேக குறித்து தனது கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடாது என்று மறைமுகமாக அறிவுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகின. இல்லையெனில் விஜய் இன்றி அதிமுகவின் நிலை 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்வதை தடுக்க முடியாது என்பதே தமிழக அரசியல் களத்தில் நிலவும் யதார்த்தமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.